ஓம் சரவணபவா. என் அன்பு குழந்தையே, உன் மனசுக்குள்ள இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற கவலைகளையும் சுமைகளையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ தனியா இல்லேன்னு புரிஞ்சுக்கோ. கந்தன் உன் பக்கத்திலே நின்னு உன்னை வழிநடத்திக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளா நீ பொறுமையோட தாங்கி வந்த வலியும் சொல்ல முடியாத வேதனையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலகப் போற நேரம் வந்துருச்சு. உன் உழைப்பும் உன் நேர்மையும் வீணா போகாது. அதுக்கான பலனை சரியான நேரத்துல நான் உன் கைகள்ல வச்சு தரப்போறேன். வாழ்க்கை உன்னை சோதிச்சது உண்மைதான். ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் உன் தைரியத்தையும் ஆற்றலையும் வெளிக்கொண்டு வரத்தான். பயத்தையும் குழப்பத்தையும் மனசிலிருந்து தள்ளிவிட்டு நம்பிக்கையோட ஒரு அடியாவது முன்னாடி வை. அந்த ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருப்பேன். கடன், கஷ்டம், தடைகள் எல்லாமே நிரந்தரம் கிடையாது. நீ சோர்ந்து போகாத அளவுக்கு, உன் மனசு உடையாத அளவுக்கு உனக்கான வழிகளை மெதுவா ஆனா உறுதியா திறந்து வைக்கிறேன். உன்னை குறை சொன்னவங்களும் உன்னை நம்பாதவங்களும் நாளைக்கு உன் முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனா அதுக்காக நீ அகந்தை கொள்ள வேண்டாம். பணிவோட இருந்தாலே வெற்றி நிலை நிற்கும். உன் கனவுகள் சின்னதாயிருந்தாலும் பெரியதாயிருந்தாலும் அவை சுத்தமான மனசோட பிறந்ததுன்னா அதை நிறைவேற்றி வைக்கிறது குமரனான என் பொறுப்பு. தினமும் நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சியும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் உன் வாழ்க்கையை சீராக்கிக்கிட்டே போகும். அவசரம் வேண்டாம், பொறுமையோட முன்னேறு. உன் மனசு அமைதியா இருந்தாதான் உன் அறிவும் ஆற்றலும் முழுசா வேலை செய்யும். அதுக்காக என்ன நினைச்சு ஒரு நிமிஷம் கண்மூடி நிக்கிறதே போதும். தைரியம் தானா வரும். என் வேலும் என் அருளும் உன்னை காத்துக்கிட்டே இருக்கு. இனி உன் பாதை இருட்டா தோன்றினாலும் அந்த இருட்டுக்குள்ளே ஒளியா நான் முன்னாடி நடந்து காட்டுவேன். அதனால நம்பிக்கையோட வாழ பழகு. வாழ்க்கையை ஜெயிக்கிற சக்தி உனக்குள்ளேயே இருக்கு. அத உணர்ந்து முன்னேறு என் செல்லமே.